ஏயா பீர் விலை ஏறிடுச்சுலாமா போராட்டம் பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட்டுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணுவாங்க, ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பீர் விலை ஏறிடுச்சுன்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. இதுவல்லவா லட்சியம். இது பெல்ஜியம்ல இருக்க கென்ட். இந்த ஊர் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும், ஹாரி பாட்டர் செட்ல வர மாதிரியே இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் எப்படி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த ஊரை மான்செஸ்டர் ஆஃப் தி கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டெக்ஸ்டைல் மில் இந்த ஊர்ல இருந்திருக்கு. இந்த ஊர் ஒரு யூனிவர்சிட்டி டவுன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறாங்க. 1949 பெல்ஜியம் கவர்மெண்ட் வந்து பியரோட விலையை 3 to 4 பெல்ஜியம் பிராங்க்ஸா மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 33% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்க போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு நார்மலா ப்ளூ கேப் போடுறதுக்கு பதிலா ஒயிட் கேப் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பெரிய காசல்குள்ள போயிட்டு செக்யூரிட்டி எல்லாம் கட்டி போட்டுட்டு கேட்டை மூடி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்து என்னப்பா உங்க பிரச்சனைன்னு கேட்கும்போது, நீங்க பீர் விலையை குறைச்சா மட்டும் தான் நாங்க வெளியே வருவோம், அது வரைக்கும் உள்ளதா இருப்போம்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காங்க. உடனே போலீஸ் அவங்க மேல தண்ணி பே வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் மேல பழுத்த தக்காளி, அழுகி போன ஃப்ரூட்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்மோக் பாம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்டிலே நடந்திருக்கு. இதை பார்த்த லோக்கல்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. இது அந்த டைம்ல இன்டர்நேஷனல் கவரேஜே வந்திருக்கு. கடைசியா ஒரு வழியா போலீஸ் வந்து ஃபயர் இன்ஜின்லாம் வச்சு எப்படியோ உள்ள போய் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் சிம்பத்தி இருந்தனால ஓகே இவங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் போட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவ்வளவு போராட்டம் பண்ணியும் பீர் விலை குறைஞ்சதான் கேட்டீங்கன்னா குறையவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 16 கிராவன்ஸ்டீன் ஃபீஸ்ட், அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் தி காசல்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அன்னைக்கு பண்ண மாதிரியே இந்த கோட்டைக்குள்ள போயிட்டு பாட்டு பாடி பியர் குடிச்சு ஒரு பெரிய பண்டிகையாவே கொண்டாடுறாங்க. சோ பெல்ஜியம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஊரை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹாரி பாட்டர் செட்டுக்குள்ள போன மாதிரியே இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும்.